ஆலோசனை தந்ததாலே ஊரெங்கும் எடுத்து சொல்லுவேன். போதித்து நடத்தியதால் சாதித்து உம்மில் இருப்பேன். நான் சாதித்து உம்மில் இருப்பேன். நான் சாதித்து உம்மில் இருப்பேன். ஏசப்பா நீங்க பிறந்ததினா அற்புதங்கள் செய்ததாலே அனுதினமும் உம்மை தேடுவே. அதிசயமாய் காத்ததினால் போதும் என்று உம்மில் மகிழ்வே. போதும் என்று உம்மில் மகிழ்வே. நீர் போதும் என்று உம்மில் மகிழ்வே. ஏசப்பா நீங்க பிறந்ததினா இம்மட்டும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். இம்மட்டும் நாங்கள் உயிர் வாழ்வதால் எப்போதும் உம்மையை சார்ந்திருப்போம். எப்போதும் உம்மையை சார்ந்திருப்போம். எப்போதும் உம்மையை சார்ந்திருப்போம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஷெவன் டிவியின் சார்பாகவும் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியத்தின் சார்பாகவும் சென்னை மண்டலத்தின் திருவத்தூர் குடும்ப ஆராதனை மற்றும் கிறிஸ்மஸ் விழா இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட இந்த கூடுகையை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் இங்கே எடுக்கிறதான துதி ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், ஆராதனைகள் எல்லா நிகழ்ச்சிகளும் கர்த்தர் தாமே பொறுப்பேற்று ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான அருமையான ஐயா அற்புதராஜ் ஐயா அவர்கள் வந்து இந்த கூடுகைக்கு ஆரம்ப ஜெபம் செய்து வைக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரலோக பிதாவே, மகிமையின் தேவனே, மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவரே இந்த கூடுகையிலும் அலையிலே கலந்து கொள்ளும்படியாக தேவாதி தேவன் கொடுத்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆரம்ப ஜெபமானது ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாய் அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க வண்ணமாய் உடைய வல்லமை இந்த இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாக இந்த எவன் டிவி மூலமாக ஆவியானவரே தேவதாசன் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியமானது இன்னும் செம்மையாய் நடக்கத்தக்க வண்ணமாய் இன்னும் பல அற்புதங்கள் செய்து அநேக மக்களை இந்த இடத்திலே ஆவியானவரை கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதற்காக ஒரு துணையாய் வேலை செய்கின்றதான ஒவ்வொரு பணிவிடைக்காரர்களும் தேவதாசன் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையால் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஆவியானவரே இன்னும் தேவதாசர் அநேக இடங்களிலே இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்யத்தக்க வண்ணமாய் தேவதாசருக்கு பலன் வேண்டும். அவருடைய குடும்பமானது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அவருடைய ஊழியம் இன்னும் அதிகமாய் நடக்கத்தக்க வண்ணமாய் ஆவியானவர் எந்தெந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமோ என்று தேவதாசருடைய திட்டமாய் இருந்தபடினாலே தேவதாசர் அற்புதமாய் நடத்துவீராக. அதிசயமாய் நடத்துவீராக. கிருபையால் மூடி மறைத்து கொள்ளும். தொடக்கம் முதல் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கிரியை செய்யும்படியாக ஆரம்பம் முதல் ஆவியானவரே முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வருகின்ற மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ ஐயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான தேவதாசர் பாஸ்டர் ஜெயபால் ஐயா அவர்கள் மற்றும் அவர் குழுவினர் வந்து நம்முடைய முன்பதாக வந்து ஒரு சில பாடல்களில் பாடி நம்மளை மகிழ்விக்கும்படியாகவும் துதி ஆராதனை நடத்தும்படியாகவும் நாங்கள் அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். நாம் அவரை கரங்களை தட்டி நாம் உற்சாகம் வரவேற்கலாமா? ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இவங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்து நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பத்தலையே ஹல்லேலூயா. ஆமாம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சொல்லுங்களம்மா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லி மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
ஒரு பழைய பாடல், ஒரு சில பாடலை நாம் பாடிட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் எழுதி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று சொல்லி ஒரு பழைய பாடம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜீசஸ். தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே, கருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. மனாதிரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காக தான் ஏசப்பா பிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிறோமோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுமா, சும்மா நிற்க முடியாது நம்மளால. ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்த நன்மையை நம்ம நினச்சி பார்த்தோம்னா உண்மையாக நீங்களும் அமைதியாக இருக்க மாட்டீங்க. எவ்வளோ பேர் கடந்த வருஷம் இருந்தவர்கள் இந்த வருஷம் கிடையாது இல்லையா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு கிடையாது. இதுதான் உலக வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சேர்ந்து அதே பல்லவி நாம் பாட போகிறோம். வறண்ட வாழ்க்கை என்று சொன்னால் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சஞ்சலமும் தவிப்போம். இந்த 2024 இந்த கடைசியில் வந்திருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள், தவிப்புகள், போராட்டங்கள், இருளான காரியங்கள், பொல்லாத கிரியைகள் இந்த வருஷத்தோடு முடிவு போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே நமக்கு எப்படி இருக்கிறாராம்? நித்திய ஏன் என்று சொன்னால் எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். சேர்ந்து பாடுவோமா? வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
ஆராதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே ஆராதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆராதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் யோசிப்பேன். என்னோட வாஞ்சி என்னன்னா ஆண்டவருக்காக பாடணும். ஆமென். சொந்தமாக பாட்டு எழுதணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஒரு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். அதில் கடந்த 2 வருஷங்கள் முன்பதாக ஒரு பாட்டு பிறந்த நாளை குறித்து கேரல்ஸ் போகிறதுக்காக ஒரு பாட்டு எழுதுனேன். எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ஒரு வாட்டி நாங்கள் பாடுறோம். தொடர்ந்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவிகளை ரட்சிக்கவே மன்னன் பிறந்தார் பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவங்களை மன்னிக்கவே மன்னன் பிறந்தார். ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் எல்லாரும் மகிழ்ந்து பாடுங்க. பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவிகளை ரட்சிக்கவே மன்னன் பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவங்களை மன்னிக்கவே மன்னன் பிறந்தார். அதிசயமான தேவன் அற்புதங்கள் செய்ய பிறந்தார். அதிசயமான தேவன் அற்புதங்கள் செய்ய பிறந்தார். ஆடுகளை தேடியே மந்தையிலும் சேர்க்கவே மேய்ப்பனாக இயேசு பிறந்தார். ஆடுகளை தேடியே மந்தையிலே சேர்க்கவே மேய்ப்பனாக இயேசு பிறந்தார். எல்லாரும் சேர்ந்து ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் எல்லோரும் மகிழ்ந்து பாடுங்க. பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவிகளை ரட்சிக்கவே மன்னன் பிறந்தார். பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவங்களை மன்னிக்கவே மன்னன் பிறந்தார். பிரபுவாக சர்வ வல்லவர் பிறந்தார். சமாதான பிரபுவாக சர்வ வல்லவர் பிறந்தார். பாவங்களை நீக்கவே சந்தோஷமாய் வாழவே நமக்காக இயேசு பிறந்தார். சாபங்களை மாற்றவே சந்தோஷமாய் வாழவே நமக்காக இயேசு பிறந்தார். Happy Christmas, Merry Christmas. எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. சேர்ந்து Happy Christmas, Merry Christmas. எல்லோரும் மகிழ்ந்து பாடுங்க. பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவிகளை ரட்சிக்கவே மன்னன் பிறந்தார். பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தார் பாவங்களை மன்னிக்கவே மன்னன் பிறந்தார். அல்லேலூயா. நல்லா இருக்குதா? ரொம்ப கம்மியாக தான் கை தட்டுறீங்க. பரவாயில்ல, நாங்கள் இன்னும் நல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். உண்மையாகவே
தேவனுக்காக நாம் செய்கிற காரியத்திற்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நீங்கள் பெருக்குனா கூட அதற்கு பலன் உண்டு. ஆமென். வசனம் சொல்லுது, நான் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. இந்த சரணத்தை நாம் மறுபடியும் பண்ண, அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பணம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் அந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை. ஆமாம், இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. அவருடைய சமாதானம். இன்றைக்கி பார்க்குறவங்க இங்கே கூட நான் சொல்கிறேனே, இன்றைக்கி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ண வந்திருக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், ஏதோ ஒரு காரியம் நல்லையா நம்மளை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கும். அது உண்மைதானே? அது மனுஷன் என்ன பண்ணுறான், முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் உங்கள் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வெளியே அழகாக இருப்பாங்க, சிரிச்சுட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். அல்லேலூயா. பிசாசு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பான். நீ ஏன் வாழணும், நீ என்னத்தை சாதிச்சுட்ட, நீ என்னத்தை வாழ்க்கையில் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பிசாசு பேசிகிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையை மாற்றும்படியாக தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, நமக்காக பிறந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. அல்லேலூயா. எல்லா பாவம் எல்லா சாபத்தை கர்த்தர் நீக்கிட்டார்னு சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், இன்னைக்கு தேவன் என்னை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. வாய் திறந்து சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உச்சர் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்திடுவார்.
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. தாய் மறக்கலாமா, தந்தை மறக்கலாமா, நம்முடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாரும் மறந்து போவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை மறவாத நேசர் ஆண்டவர் மாத்திரமே. நமக்கு இம்மையில் அவர் தான் இருக்கிறாரு. நம்ம மரித்து போனாலும் எங்கே இருக்க போகிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். அதில் ரெண்டு காரியம் இருக்குது. இங்கே அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அங்கே நம்ம அவர் கூட இருப்போம். ஒரு கரங்களை தட்டலாமே. உண்மையாகவே ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது அநேகர் இதை இழந்திருக்கிறாங்க, அநேகர் இதை மறந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் எதுன்னு சொன்னா ஆண்டுடைய பிறப்பின் நாள். ஆமென் சொல்லுங்களேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஒரு 2 சரணம் இருக்குது, அதை பாடி நம்ம அப்படியே நின்றுட்டு ஆராதிக்க போகிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்துமஸ்னால இந்த பாட்டு தான் பாடுவோம், அப்படிதானே? அப்போ நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, அப்படிதானே? நல்லா எங்கள் சத்தத்தோட உங்கள் சத்தம் வெளியே வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் செய்கிற நன்மைகள், ஆமீன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுது என்னால் சொல்ல முடியும். ஒரு செகண்டு கூட ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. எல்லாம் தூங்கிட போறீங்கம்மா. எது சொன்னாலும் பயமா இருக்குது. ஐயா சொல்லிட்டாரு, எங்களை தாளாட்டி தூங்க வச்சிட்டார் சொல்ல போறீங்க. சரிங்களா? நம்ம வசனம் சொல்லுது, விழித்திருங்கள், பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, சிங்கத்தை போல தான் இருக்கிறான். ஆனா யூத ராஜ சிங்கம் நம்ம கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். பரிசுத்தமாய் வாடும்படியா நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய சமூகத்தில் நாம் சேரும்படியாக ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்கே தங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கே தங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமே. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாம் தேவனை
நல்ல முழு உள்ளத்தோடு, வசனம் சொல்லுது முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம எங்கெங்கேயோ நம்முடைய பலனை காட்டுறோம். யாருன்னா சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே சும்மா மூச்சை பிடிச்சின்னு பேசுவீங்க, அப்படி தானே? நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் அதனால தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவர் பிறக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியமும். நம்ம மேல ஆண்டவர் அன்பு வைக்கிறதற்காக தான். அநேகர் உண்மையான அன்பை இழந்து போயிருக்கலாம், உறவுகளை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் கூடவே இருப்பேன். நான் மோசே கூட எப்படிலாம் இருந்தனோ அவன் கூட இருப்பேன். கை எப்படி சொல்றார், அந்த வலது கை எப்படி சொல்றார், நீ பயப்படாத, நான் துணைன்னு இருப்பேன். மனுஷனுடைய துணை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் கர்த்தர் நித்திய காலமாக, நித்திய காலமாக, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல. கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அதை உணர்ந்தவர்களாக. ஓ ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அதே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அதே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். ஆமென். உண்மையாய் கூப்பிடுங்களேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியுமே. வாயை திறந்து சொல்லுங்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். விசுவாசத்தோடு நடந்தே பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர். சத்தத்தை உயர்த்தி, ஓ காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்ககபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ
ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. ஆமென். என் சபையுடனே ஹalleluya. கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுவிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. சொல்லுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுவிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹalleluya. Thank you Jesus. அப்படியே கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களப்பா. இந்த வருஷ கடைசியில் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், ஆனால் அவைகளை மேற்கொள்ளும்படியாக, அவைகளை ஜெயிக்கும்படியாக பிசாசின் தந்திரத்தை நாங்கள் ஜெயித்திருக்கிறோமே. மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே. பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். சத்தத்தை உயர்த்தி பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிட. ஆமென். அல்லேலூயா. வானவர் புவி மானிட. பாடிட பிறந்தார். ஆமென். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். உள்ளமது சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார். உள்ளமது சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல. ஆவியில் மகிழ்வோம். ஆமென். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல. பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிட. பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட. பாடிட பிறந்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். உணர்ந்து ஃபீலோடு பாடுங்க. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலமே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே.
மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அன்பு ஊழியக்கார் அவர் கொடுக்கப்படுதான தரிசனங்கள் நிறைவேற வேதம் சொல்லுகிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் இந்த 2025ஆம் ஆண்டுகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு ஊழியத்தில் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது எது தாமதிக்காது. நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அது இனி தாமதிக்காது. அல்லேலூயா. அப்படி இந்த பல்லவியை பாடி நாம் இந்த ஆராதனை நேரத்தில் முடிக்க போகிறோம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே எங்கள் தரிசனங்கள் நிறைவேற்றுங்கப்பா. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறுவர். காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறுவர். காத்திருப்பே. உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். உம்மைதான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லா கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்து இருக்கிறார். பரலோகம் அங்கீகரித்து இருக்கிறதே. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடும்படியாக, நற்செய்தி அறிவிக்கும்படியாய், ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படும்படியாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோமே. இந்த கூடியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தையும், ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுப்பீராக.
அதை ஆண்டவரே கர்த்தாவே தரிசனத்தோடு நடத்துகிறதான அன்பு ஊழியக்காரர் அருமையான சொல் மேத்யூயாக்கா செபிக்கிறோம். அவருடைய குழுவினருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் என்னென்ன ஆண்டவரே திட்டம் முடித்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளை நீர் மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காரோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹெவன் டிவியின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் நேரம். இந்த தேவதூதனுடைய அந்த செய்தி நாம் வாசிக்கிற பொழுது மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறது. ஆமென். தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆமென். சிறியோரை நேசிக்கிறார், பெரியோரை நேசிக்கிறார், வாலிபர்களை நேசிக்கிறார். ஆகையினால நம்முடைய ஊழியங்களிலே இப்படிப்பட்ட எல்லா மக்களும் ஈடுபாடு கொள்ளுகிற பொழுது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நாம் உண்டாக்க முடியும். தேவனுடைய அன்பு அது பரிமாறப்படுகிற ஒரு நேரம் கிறிஸ்மஸ். நாம் தேவனுடைய அன்பை பரிமாறும்படி நாம் வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் அநேக மக்கள் உண்டு. நம்ம இந்திய தேசம், நேபாள், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறது, எவ்ரி டங் அண்ட் ட்ரைப், எல்லா ஜாதியாரும் எல்லா மொழியை பேசக்கூடிய மக்கள் எங்கே இருந்தாங்களாம்? திரளான கூட்டத்தை கண்டேன் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். எவ்ரி டங் அண்ட் ட்ரைப், ஒவ்வொரு மொழியையும் ஒவ்வொரு பாஷைக்காரனும் அங்கே காணப்படுறாங்க. அங்கே காணப்படணும்னா என்ன பண்ணணும்? இங்கே அவங்கள போய் சந்தித்து இதை சொன்னால் தான் இது என்ன பண்ண முடியும், அவங்க அங்கே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பணியில் தான் காஸ்பல் ஃபார் நேபாள், ஹெவன் டிவி இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் எல்லாருடைய ஜெபம், ஈடுபாடு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும். இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் சொல்லிடலாம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஞானம் உள்ளவர்களாக இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகினால்தான் நேபாளையும் அப்படி தான் செய்யப்படுகிறது. அவங்களுடைய இதே போல் ஒரு கம்யூனிட்டி ஹால் வச்சுருக்காங்க. அதை திறந்து கொடுத்து அதில் எங்களை உள்ளே வர வச்சு பாட்டு பாட அனுமதித்து செய்தி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை சொல்ல அனுமதித்து ஊர் தலைவர் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பெண்கள் இந்த செய்தியை டான்ஸ் பண்ணாங்க. நம்ம பிலீவர்ஸ் பாடுறாங்க, அவங்க முன்னாடி டான்ஸ் பண்ணி வந்து அந்த செய்தியை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பிளாங்கெட், ஒரு கேக்கு, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, விருப்பப்பட்டவங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தோம். கரங்களில் ஏந்தி கொண்டு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு இந்த கவர் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன காணிக்கை, ஒரு 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 வீட்டுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத அதில் போட்டிருப்பாங்க, படித்து பாருங்கள். ஈஸியாக இது இப்போ பிப்ரவரி வரை அதை பயன்படுத்துகிறாங்க. டிசம்பரில் ஆரம்பித்து, நவம்பரில் ஆரம்பிச்சிட்டோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரையும் அப்படி காஸ்பலை கொண்டு போகிறதுக்குரிய முயற்சியை மிஷினரியில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மத்தியிலே ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா, சிஎஸ்ஐ இன்ப இயேசு ஆலயத்தினுடைய பொறுப்பாளர், இங்கிருந்து அநேக ஊழியங்களை செய்து வருகிறாங்க. ஐயாவை நான் மேடை கலைக்கிறேன். ஐயா அவர் நம்ம மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்மை வாழ்த்துவார்கள். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்திற்கு எங்களுடைய திருச்சபை வளாகம் பயன்படுத்தி வருகிறதை கண்டு நான் இறைவனுக்கு நன்றி படைக்கின்றேன். அதோடு இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் மேத்யூ அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதாவது நம்முடைய கடவுள் எல்லைகளை கடந்து நம்மை நேசிக்கின்றவர். எல்லைகளை கடந்து அவருடைய கிருபை என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சில நேரங்களில் நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லைகளை தாண்டி வருவதற்கு தயங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவோ அதை உடைத்திருக்கிறார். யூதேயா, சமரேயா என்கிற பகுதிகளிலே, கலிலேயா என்கிற எல்லா பகுதிகளில் சென்று அவருடைய சிறப்பு ஊழியத்தை ஆற்றியிருக்கிறார். ஒருவேளை என்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நான் ஆந்திர மாநிலத்திற்கு சேர்ந்தவன். ஆந்திர பகுதியில் பிறந்து வளர்ந்தவன், சித்தூர் மாவட்டம்.
இந்த இடத்திலே ஊழியம் செய்வதற்காக இறைவன் என்னையும் எல்லைகளை கடந்து அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். மிக சிறப்பாக இந்த காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஊழியங்களை தாங்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதாவது திருச்சபை வேறுபாடுகள் என்று இன்றைக்கு இங்கே பார்க்கின்ற பொழுது சிறுவர்கள் நடுவிலே மிக சிறப்பான ஊழியங்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்த பணிகளை அதிகமாக அவரை ஈடுபடுத்தி கொண்ட கடவுளாக நாம் பார்க்கின்றோம். இந்த சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் கன்சர்ன், த சோசியல் டச், அதாவது சமூக தேவைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதிலே சமுதாயத்தில் இருக்கின்ற தேவைகளை குறித்து மிக ஆழமான பாரத்தை அவர் வைத்திருந்தார். எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, வியாதியோடு இருக்கின்றவர்களை தொட்டு குணமாக்குறது, பசி பட்டினியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவு தருகிறது, தள்ளப்பட்டிருக்கின்ற ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்களை மையத்திற்கு கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக ஹெவன் டிவி சென்னை மண்டலம் கிறிஸ்மஸ் சிறப்பு கூடுகை விழாவை இங்கே இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நிச்சயமாக நான் ஜெபிக்கின்றேன் என்கிற உறுதிமொழி அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் ஒரு எளிமையான ஊழியம், அவர் மேத்யூ அவர்கள் ஐயா நிச்சயமாக நீங்கள் வரணும், இப்படியாக என்னை அழைத்து உங்கள் மத்தியிலே ஒரு கௌரவப்படுத்தியிருக்கிறது உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எனக்கு தந்ததல்ல, நீங்கள் இறைவனுக்கே இதை நீங்கள் செய்கிறீர்கள். பிறருக்கு நாம் தொண்டு செய்கின்ற பொழுது அது நாம் இறைவனுக்கு நாம் செய்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஊழியம் சிறக்க இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அதில் பணியாற்றுகிற மிஷனரிகளை நான் வாழ்த்துகிறேன். அது தொடர்ந்து செய்து வருகிற திருப்பணிகளை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த வாய்ப்பினை அழைத்து நான் இறைவனுக்கும் அன்பு சகோதரர் திரு மேத்யூ அவர்களுக்கும் நான் நன்றி படைக்கின்றேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி, அதற்கு உதவி செய்யும்படி, தாங்கும்படி நான் கேட்டுக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு இடைபெறுகிறேன். இறைவன் தாமே நம்மை அனைவருமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. Thank you very much. Thank you pastor. வட சென்னை விமன் மினிஸ்டர்ஸ் அவங்க ஃபெலோஷிப்பில் இருந்து ஒரு குழு பாடலை நம்மத்திலே அவங்க பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. பாலனாக பூவில் வந்ததா, என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா, இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே. அன்புடன் நடையுதே அவர் தந்த பாசமே, அன்புடன் நடைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூவில் வந்ததா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மண்
வந்தார். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. Isaiah 9:6. வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாட்டிசையும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாட்டிசையும் அமுதமாக கேட்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कंधे पर होगी और उसका नाम अद्भुत, युक्ति करने वाला, चमत्कार परमेश्वर, अनंत काल की पिता और शांति का राजकुमार रखा जाएगी. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததா. இயேசு பாலனாக பூவில் வந்ததா. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you Merry Christmas and a Happy New Year. வடசென்னை ஊழியர் பெண்களுடைய குடியை சார்பாக உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களும் புதிய வருடத்தின் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக் கொடுக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரதர் சிவகுமார் அவங்க நம்மத்திலே ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையாக அந்த அழைப்பை ஏற்று வந்த அன்பான உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. இன்று உங்களோடு சேர்ந்து நானும் இந்த ஆராதனைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சில வசனங்களை சிறிதாக சொல்லி பிரதர் மேத்யூவோடு கூட என்னுடைய ஏற்பட்ட பழக்கம், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததை சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? சுவிசேஷத்தை நம்ம உலகமெங்கும் போய் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்று எல்லாரும் ஒரு செய்ய முடியாது இல்லையா? செய்கிறவங்க செய்துட்ருக்காங்க, ஆனாலும் ஒரு சிலவங்க நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலை. பட் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. இதை நம்முடைய பிரதர் மேத்யூ சிறப்பாக செய்துட்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம அவரோடு கூட இணைந்து நாம் அவருடைய ஊழியங்களிலே நாம் செய்யும்போது அதுவும் கர்த்தர் கொடுத்த நமக்கு ஒரு ஊழியம். ஒரு சிறு பங்கு தான் நம்ம செய்வோம், அதுவும் கர்த்தருடைய ஊழியம் தான். அல்லேலூயா. அவரோடு சேர்ந்து இணைந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.
ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆண்டவர் சுவிசேஷத்தை உலகத்துக்கு சொல்ல ஒத்துழைக்கிற நமக்கு, இணைந்து ஊழியத்தை செய்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பாதங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிற ஆண்டவர் நம்மளை ரசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் மனைவி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப அழகாக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில், இல்லையா? சொல்லியிருக்கிறோமா இல்லையா? ஆண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். நல்ல அழகாக ட்ரெஸ் மனைவி பண்ணிட்டு வந்தால் என்ன சொல்லுவோம், அழகாக இருக்குது இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில். அதேமாதிரி ஆண்டவர் நம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற நம்மளை பார்த்து ஆண்டவர் நினைச்சாரு, ரசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளோ அழகாக, உன் பாதங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை ரசிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 6 அதிகாரம் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற சத்தத்தை கேட்டான். ஏசாயா கேட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கதறி, எவ்வளோ ஆத்துமாக்கள் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய சார்பாக நமது காரியத்துக்கு யார் போவான்? ஹல்லேலூயா. யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஹல்லேலூயா. நாம் ஒன்று நாம் செய்யணும், இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவர் யாரெல்லாம் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ அவரோடு கூட இணைந்து நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஊழியத்துக்கு உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது, எருசலேம் அலங்கத்தை கட்டும்போது அங்கே அவரோடு கூட எல்லாம் இணைந்து அந்த அலங்கத்தை கட்டுவதை நாம் பார்க்க முடியும். நெகேமியா 3வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோடு கூட சேர்ந்து இணைந்து நிறைய பேர் அந்த அலங்கத்தை கட்டுகிறார்கள். கட்டின போது ஆண்டவர் ஒவ்வொரு பேருடைய பெயர்களையும் ஆண்டவர் வேதத்திலே பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறக்கிற தேவன் இல்லை. அதை முன்னின்று நடத்தினவர் நெகேமியா. ஆனால் அவரோடு கூட இணைந்து ஒரு கூட்ட ஜனங்கள், ஒருவராகவும் 2 பேராகவும் கூட்டம் கூட்டமாகவும் சிறு சிறு ஊழியங்களை கட்டுவதற்கு உதவி செய்த ஒவ்வொரு பேருடைய பெயர்களையும் வேதத்தில் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரை சின்ன ஊழியத்தை செய்யலாம், நான் செய்த சாதாரண ஊழியன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக அது கனமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைக்கிற ஆண்டவர். நீங்கள் ஒருவேளை மறைந்திருந்து கூட ஊழியத்தை செய்து இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் பேர் எங்கே வச்சிருக்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் ஞாபகமாக எழுதி நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 57, 58, 59 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். அங்கே அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் அங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த போது இவரிடத்தில் வந்து பிலாத்து இடத்துல வந்து கேட்டான், என்னது அவருடைய சரீரத்தை நீர் எனக்கு தாரும் சொல்லி கேட்டு அவரை என்ன வேதத்தில் சொல்லி 59வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே தான் கண்மலையில் வெட்டின தன்னுடைய புதிய கல்லறையில் அவரை வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பை வேதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியிலையும் அவன் காணப்படலை. வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் புதிய ஏற்பாடில் அந்த யோசேப்பு எந்த ஒரு ஐஸ்வர்யனான யோசேப்பை எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. திடீர்னு ஒரு ஆள் வாரான், வந்து என்ன செய்கிறான், அந்த இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை எடுத்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அவன் உதவி செய்தான். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் வெட்கப்பட்டு ஊழியத்தை செய்வதற்கு, முன்னால் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு, இல்லை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வெட்கப்படலாம். ஆனாலும் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யனை யோசேப்பு என்ன செய்தான், அந்த திடீர்னு எங்கிருந்து வந்தான்னு தெரியல, ஆனால் அவன் சீஷன், இயேசுவுடைய சீஷனாக இருந்தவன். அவன் திடீர்னு வந்து இயேசு மரித்த போது அவருடைய சரீரத்தை எடுத்து பாதுகாப்பாக கல்லறையிலே வைத்தான் என்று சொல்லி வேதத்தை அவருடைய பேரையும் ஆண்டவர் செய்திருக்கிறாரு, பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு எனக்கு முன்னால் வந்து பேச தெரியல, இல்லை நான் வந்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, இப்படி கூட ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக ஒரு சூழ்நிலை வரும்போது, இவன் யோசேப்பு நினச்சிதான் இயேசுடைய சீஷன், வேதத்தில் எந்த இடத்துல பேர் சொல்லப்படலை, இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு வந்து அந்த ஊழியத்தை அவன் சிறப்பாய் செய்தான். அல்லேலூயா. அதே போல் மேத்யூ பிரதரோடு சேர்ந்து இந்த ஊழியத்திலே இணைந்து நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்கள் பேரெல்லாம் ஆண்டவர் ஞாபகமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. அதற்கான பிரதிபலத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அவருடைய மேத்யூ பிரதரை அவருடைய அண்ணன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. அவரை நான் ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு தெரியும். முன்னாடி ரொம்ப அந்த ஊழியத்திலே பல விதமான போராட்டத்தின் வழியாக அவர் என்ன செய்தார், கடந்து வந்துட்டு இருந்தார்.
நிறைய முன்னாலே இந்த ஊழியங்களை ஆரம்பித்தார். ஆனால் இப்போது தான் கர்த்தர் அவரை மேன்மேலும் பல காரியங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்திட்டு வரார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு, நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு அநேகர் உதவி செய்த போது அந்த அலங்கு பெரிய அலங்கம். அவன் தனி ஆளாக கட்டியிருந்தா பல வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அலங்கத்தை அவன் எத்தனை நாளில் கட்டி முடிச்சானா? 58 நாட்களிலே கட்டி முடித்தான். ஹல்லேலூயா. நாமும் மேத்யூ பிரதரோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழியத்தை செய்வோமானால் அங்கே நேபாள் தேசம் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு முன்னாடி மாரி நம்ம ஊழியம் இங்கே தமிழ்நாட்டில் செய்ய முடியல. முன்னாலாம் மெகா ஃபோன் வச்சு நாங்கள் தெரு பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கணும். இப்போல்லாம் பண்ண முடியலை. ஹல்லேலூயா. ஏன்னா வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டே வருகிறது. அநேக மாநிலங்களில் இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேபாளிலே ஆண்டவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நாம் இணைந்து அவரோடு சேர்ந்து இணைந்து நாம் அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோமானால் நேபாள் தேசம் சீக்கிரமாக முழுவதும் சந்திக்கப்படும். அங்கே ஜனங்கள் அவர் சொன்னது போல் அந்த ஜனங்கள் பாவத்தில் நிறைய அங்கே போய் ஒரு பார்க்க, நான் போயிட்டு கிடையாது, நான் போகணும்னு விருப்பப்படுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று. அதை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, இயேசுவை தெரியவில்லை, ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியாது, பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாகணும்னு தெரியலை. ஆனால் இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கும் போது அந்த ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தேசமாய் மாறும். அதனால் நம்ம எல்லாம் இணைந்து அவரோடு சேர்ந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அடுத்து ஸ்டெல்லா ஆண்டி நான் கூப்பிட்றேன். மிஸ்பா சர்ச் அவங்க ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஹெவன் டிவி குடும்பத்தாரோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 1 வருட காலமாக நம்முடைய திருவொற்றியூர் பகுதியிலே அந்த ஒய்எம்சிஏ இந்த ஹாலில் வைத்து தான், அதாவது மகளிர் மன்றாட்டு ஜெபம் என்கிற ஒரு இதில் ஒருங்கிணைப்பாளராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஜூலை மாதம் 31ஆம் தேதி அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 3வது சனிக்கிழமை, ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் இதே போல் ஒய்எம்சிஏ ஹாலில் அந்த ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. தரிசன விதைகள் இந்த தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் மாதந்தோறும் அந்த 3வது சனிக்கிழமை அதே போல் புதன்கிழமைகள் தோறும் நடக்கிற அந்த ஜபங்களில் கலந்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நேபாளுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் நானும் அந்த தரிசன பயணத்தில் போகணுன்ட்டு காசெல்லாம் கட்டின பிறகு என்னுடைய கால் ஃப்ராக்சராக என்னால் போக முடியல. ஆனால் அடுத்த வருஷம் மே மாதம் கண்டிப்பாக நான் போவேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு இதில் ரொம்ப ஒரு வாஞ்சை இருக்குது. அதாவது இந்த தரிசன பயணம், அதாவது நேபாளை பார்க்கும்போதே ஏற்கனவே நான் அந்த ஹார்வெஸ்ட்டில் பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் போகணுன்ட்டு. ஆனால் முடியலை. கண்டிப்பாக அந்த மே மாதத்தில் நான் போகிறதுக்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார்னு நினைக்கிறேன். நம்முடைய நேபாள் தேசத்தில் 3 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த நேபாள் தேசத்தை 14 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதை காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியன்னு சொல்லிட்டு அதை பிரித்து இன்றைக்கி அண்ணன் கையில் 80 மிஷினரிகள் 32 சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க நேபாள் தேசத்தில். அவங்க 2009 நேபாள் தேசத்துக்கு போய் இன்றைக்கி 15வது சபையை அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்முடைய தரிசன பயணத்தில் போன பிள்ளைகள்லாம் சேர்ந்து கர்த்தர் இவ்வளோ அபரிமிதமாக நம்ம பாருங்கள், ஒரு சர்ச்சு நம்ம இங்கே சென்னை பட்டணத்துலேயோ நம்ம தமிழ்நாட்டிலையோ நடத்தணும்னா நம்மளால் முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பங்காளர்கள், அப்புறம் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் அருமையான இந்த நேபாள் தேசத்திற்காக உங்களுடைய கரங்களை நீட்டும்படியாக அருமையாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அது 32 இடங்களில் சபையில் ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவன் ஸ்தாபனத்தில் கட்டப்பட்டு அந்த 15வது சபையில் தாதல் தோரா என்ற மாவட்டத்தில் இப்போ கட்டப்பட்டு அதனுடைய தேவைகளை பார்க்கும்போது நிறைய இருக்குது. நாங்கள் இணைந்து அதில் ஜெபிப்பதனால நாங்கள் ஒரு சில சகோதரிகளாக நாங்கள் கூடி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இன்னும் வருகிற புதிய ஆண்டில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் அநேக சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. எங்களோடு சேர்ந்து தோள் கொடுத்து அருமையான சகோதரனுக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த தரிசன பயணத்தில் நம்ம ஒவ்வொருவரும் இணைந்து பயணம் செய்யும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காஸ்பல் இந்த ஊழியத்தினுடைய வாயிலாக அநேகர் நம்ம ஜெபிக்கணும். எங்களுடைய இது அந்த ஜெபந்தான். நம்ம ஜெபிக்கணும். நிறைய நம்ம இருக்கிற காரியங்களை நம்ம கொடுத்து உதவணும். ஏன்னா அந்த நேபாள் தேசத்தோட பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான விபச்சாரத்தில் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ரட்சித்து கொண்டோம். அருமையான சகோதரனை கொண்டு, ஒரே ஒரு சகோதரனை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்து 15 சபைகளை நிறுவுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்தோம்னா இப்போ வருஷத்துக்கு 2 சபைகள் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய சபைகளை
கர்த்தர் கட்டும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாகவும் கொடுக்கும்படியாகவும் எங்களோடு இணைந்து அருமையான பிரதரோடு இணைந்து எங்களுடைய ஜெப வீரர்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் அருமையான இந்த ஹெவன் டிவி குடும்பத்தாரோடு இணைந்து இப்போ வருஷத்திற்கு 700 ரூபாய் நீங்கள் பங்காளர்களாக சேரணுன்னா 700 ரூபாய் நம்ம வருஷத்துக்கு கட்டணுன்னா அதில் இந்த காரியத்தில் நம்ம வந்து பங்காளர்களாக மாறலாம். அதை செலுத்தி நீங்கள் ஹெவன் டிவி குடும்பத்தாரோடு சேர்ந்து இணையும்படியாகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தாவே அன்பு இந்த ஊழியத்தை அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இதுக்கு தோள் கொடுக்குற பிள்ளைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே, கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த தமிழ்நாட்டில்ப்பா ஒரு சபை உருவாக வேண்டும் என்றால் எவ்வளோ வேதனையான காரியம், கஷ்டமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறதப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களையும் கர்த்தாவே நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு மனுஷனால் இது முடியவே முடியாத ஆண்டவரே, என் கர்த்தராகிய நீர் இடைப்படுவீரானால் ஒவ்வொரு பிள்ளைடைய இருதயங்களையும் கர்த்தாவே நீங்க ஏவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 2024 வருஷத்தில் நடந்த ஊழியத்தை காட்டிலும் 2025 ஆண்டு ஆண்டவரே ஒரு பெரிய அசைவை நாங்கள் பார்க்கணும்ப்பா. ஆண்டவரே இந்த சென்னை மண்டலத்தின் வாயிலாக ஆண்டவரே நாங்கள் ஒரு பெரிய அறுவடை காணத்தக்கதாக கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோமப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா, ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே அன்பு சகோதரன் சொன்னபடிப்பா 2 பயணங்கள் 3 பயணங்களாய் மாறட்டும் ஐயா. அந்த நேபாள் தேசத்தை நாங்கள் கண்ணார கண்டப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த விபச்சார காரியத்தில் இருக்கிற காரியங்கள் அங்கே நடக்கிற ஒவ்வொரு அந்த இன்னும் ஆண்டவரே அண்ணன் எடுத்து செய்கிற அந்த 4 பள்ளிக்கூடம் 330 பிள்ளைகளை வைத்து ஆண்டவரே கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அதனுடைய தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீங்க பேசுங்க. தனிப்பட்ட நபர்களாய் குடும்பமாய் சபையாராய் ஆண்டவரே உதவி கரத்தை நீட்டி அந்த நேபாள் தேசத்திலிருந்து கர்த்தாவே ஒரு அசைவை நாங்கள் ஆண்டவரை உண்டு பண்ணத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்தியேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் புது வருட வாழ்த்துதலையும் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. பத்மா ஆண்டி வந்து வெள்ளிவாக்கத்தில் இருந்து வாரத்தில் ஒரு முறை கூடி அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த குழுவின் சார்பாக ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாங்கள் வெள்ளிவாக்கத்தில் மாதத்தில் ஒரு நாள் ஜெபக்குழு நடத்துகிறோம். இந்த நேபாள் தேச ஊழியத்துக்காக கூடி ஜெபிக்கிறோம். இதை போல் நீங்களும் நேபாள் தேச ஊழியத்துக்காக அநேக இடங்களில் இந்த ஊழியங்கள் செயல்படணும் நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது பாரத்தோடு செய்கிற இந்த ஊழியத்தை ஒவ்வொரு பேர் மேலும் விழுந்த கடமையாக இருக்குது. இந்த மேத்யூ பிரதரோடு நாமளும் சேர்ந்து இதை போல் ஒவ்வொரு இடங்கள்லையும் இதற்காக செயல்படும்படியாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிறிஸ்மஸும் நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நல்மேய்ப்பர் யூத் ரெவரண்ட் ஜோசப் அவங்க முன் வரும்படி கேட்குறேன். ப்ளீஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு குட்ஷெப்பர் எங்கள் சபையின் சார்பாக எர்ணாகுளம் சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த அருமையான நேபாள் தரிசனத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாரம் வந்திருக்கும். எங்களுக்கும் நான் நிறைய இந்த ஹெவன் டிவி மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய பாரம், ஏன்னா நம்ம போக முடியாத இடத்துல நம்ம டிவியில் மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் பெரிய பாரம் அதை பார்க்கும்போது நம்மளே ஏதாவது நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் நிச்சயமாக சபையின் சார்பாக இந்த இடத்துல நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக நாங்களுக்கு உதவியாக இருப்போம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அற்புத மேரி ஆண்டி வந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் நான் சில காரியங்களை சொல்லிட்டு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். ஆனால் பாருங்க, நான் போகணுன்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாலே பிரதரோட பேசியிருக்கிறேன். ஆனால் போக முடியல. திடீர்னு ஒரு நாள் சிறு காணிக்கை வச்சுட்டு ஜெபிச்சுட்டு தான் இப்போ கத்த சொன்னார். மகனை கூப்பிடுனார். கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. வந்ததும் கொடுத்த பிறகு நான் நினச்சேன், ஏன் காணிக்கை மட்டும் கொடுத்தா போதாது, போய் அந்த இடத்த பார்க்கணும்.
ஏன்னா நான் கிராமத்தில் 25 வருஷமாக நான் சபை வச்சுருக்கிறேன். கர்த்தருடைய தரிசனத்தினால நான் கேத்தலிக்லேருந்து வேறு பிரிக்கப்பட்டு பெக்மான்ஸ் ஞானஸ்தானம் வாங்கி இப்போ சபை நடத்திட்டு இருக்கிறேன். இந்த சபைக்கெல்லாம் நாங்கள் வந்து சிஎஸ்சிக்கெல்லாம் நாங்கள் வருவோம். எங்கள் பேரெல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க, எங்கள் அக்கா பேரனுங்க. பாருங்க, இப்படியாக நான் கேத்தலிக்கில் வைராக்கியமாக இருந்தாலும் அன்னை தெரேசா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ, அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கி சாப்பிட்டவங்க எங்களை வளர்த்ததே பார்த்த சிஸ்டர்ஸ் தான். அதனால் அந்த பழக்கம் எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும்ன்ட்டு. ஆனால் கர்த்தர் அந்த கிராமத்துக்கு கொண்டு போனார். இந்நாள் வரை எங்களை அருமையாய் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது நான் சில ஊழியங்களுக்கு மிஷனரிங்களுக்கெல்லாம் இன்று வரை தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன், கொடுத்துன்னு தான் இருக்கிறேன் காணிக்க. பாருங்க, திடீர்னு நாங்கள் அந்த இடத்துல சபை கட்டும் போது பாம்பும் தண்ணியுமா இருந்தது. ஜெபிச்சோம், பாதுனுங்கிற 3 லட்சம் கொடுத்தார். அதே போல் இந்த ஊழியத்துக்கு போகணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் கடன்லாம் வாங்க மாட்டேன், நீ தான் என்ன அனுப்பணும்னா பாதுநகரனுக்கு பிறந்த நாள் 4ஆம் தேதி செப்டம்பர் எனக்கு 20,000 ரூபாய் அனுப்பினார். நான் சொல்லலை, ஒன்றும் செய்யலை, ஜெபிச்சுட்டு இந்த வீட்டில். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான தேவன். என்ன சொல்லியிருக்காரு? ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கே கொடுக்குறோம், அது கடன் கொடுக்குறோம், அவர் திருப்பி தருவார். என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன். அப்படியாக நான் கிளம்பிட்டேன். முந்தின நாள் கூட சொல்கிறாங்க, ஏன்னா என் உடம்பு வந்து கொஞ்சம் கோல்டு உடம்பு. ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணல, பல பலகீனங்கள் உண்டு. சொன்னாங்க, வேணாம், போக வேணாம், நான் சொல்லிடுறேன், பரவாயில்ல, டிக்கெட்டு சொல்லிட்டா கூட பரவாயில்லை, வேணான்ட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, மரித்தாலும் கர்த்தருக்காக. சபையிலேயே சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், நான் போகிறேன், நான் அப்படி மறிச்சிட்டேன்னா அங்கே ஒரு மிஷினரியாக நான் புதைச்சிட்டோம், நான் எடுத்துன்னு போகிற பொருள் ஒன்று கூட வீட்டுக்கு வரக்கூடாது, அங்கே கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் போனேன். கர்த்தர் அருமையாய் நடத்தினார். என்னுடைய வெட்டிங் டே கூட அங்கே தான் வந்துச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பெற்றெடுத்த பிள்ளை கூட அப்படி செய்ய மாட்டாங்க. என்னை அம்மா அம்மான்னு சொல்கிறதுனால சும்மா அம்மான்னு சொல்லலை, 4000 அடி உயரத்தில் கொண்டு போய் பெரிய ஒரு ஹோட்டலில் எனக்கு கேக்கு பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி அருமையாக என்னை கனப்படுத்தினாங்க. எனக்கு லேட் மேரேஜ் தான், 35 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. நான் அப்படி அனுபவிச்சதே இல்லை. கர்த்தர் அப்படியாக நடத்தினார். ஏன் தெரியுமா? கர்த்தரையே நான் சார்ந்திருப்பதனால். அது மட்டும் இல்லை, இவங்க மெட்ராஸ் பக்கெலாம் அம்மா அம்மானாங்க, அங்கே போனால் நிறைய பேர் எனக்கு அம்மா பிள்ளைங்களா மாறிட்டாங்க. அதை பார்த்து அவங்க கூட பொறாமப்பட்டாங்க, ஏன்னா எனக்கு தான் அம்மானா அங்கே இருக்கிறவங்கள உங்களுக்கு அம்மா ஆயிட்டீங்களான்னு. அந்த அளவுக்கு பிள்ளைங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் தெரியுமா? வெறும் ஊழியன்ட்டு போகிறதில்ல, அந்த பிள்ளைங்களோட இணைஞ்சேன். ஒரு நாள் நான் தான் சப்பாத்தி உருட்டி சுட்ட 40 சப்பாத்தி. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஆசையாயிடுச்சு. பாருங்களா அம்மா எப்படி செய்கிறாங்க. ஏன்னா நான் டெல்லியில் 9 மாதம் இருக்கேன், அந்த ட்ரைனிங்லாம் எனக்கு இருக்குது, செய்தேன். அதே போல் இன்னொரு இடத்துல போனால் வந்த சிஸ்டர் சாப்பிட்டாங்க, உட்காந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை போல் அவங்க இல்லை, உள்ளே இருக்கிறாங்க, எதையும் வாங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், சாப்பிட்றதுக்கு முன்னாலே முடியலன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, அவங்க பாவி எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறாங்களேன்ட்டு. சிலர் சொன்னாங்க, நாய்க்கு கூட நாய் சாப்பிடும். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாப்பிட்ட உடனே எல்லா தட்டையும் நான் கழுவுனேன். அங்கே இருக்கிற டிரைவர் என்னை பார்த்தோம், அப்படி பாஷை தெரியாது இல்லையா, அப்படி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம், மெட்ராஸ்க்கு நான் வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய கிரியை நிமித்தம் நான் ஊழியக்காரியாக நினைக்கல, அவங்களோட ஒருத்தராக நினச்சேன். ஆகவே நான் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் பணிவிட புரிய தான் வந்தார், பணிவிட பெற வரல. ஆகவே அவருக்கு ஊழியம் செய்கிறேன்னா எந்த அளவுக்கு நம்மளை தியாகம் செய்கிறோமோ, மனுஷன் நம்மளை கனப்படுத்த மாட்டான், ஆனால் கர்த்தர் கனப்படுத்துவார். பாருங்கள், என் சொந்த ஊரில் ஏசுக்கே சொந்த ஊரில் அவருக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அவர் விசுவாசிக்கல. என் சொந்த ஊர்லேயே நான் இன்றைக்கி வந்து நின்று சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் அந்த அளவுக்கு நடத்துகிறார். ஆகவே ஜெபிச்சிங்க இந்த ஊழியத்துக்காக. என் சகோதரி ரிட்டையர்ட் ஆகிட்டா, சத்துணவு டீச்சராக இருந்து. ஆனால் அவளுக்கு 2000 ரூபாய் தான் பென்ஷனு. ஆனால் அவள் சொன்னா, இல்லைக்கா நான் ஒரு பிள்ளை தாங்குறேன், மாதம் மாதம் அவள் தான் கொடுக்குறா காசு இப்போ. ஆகவே தயவு செய்ய சொல்கிறேன், நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. நமக்கு பொக்கிஷ பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்த. நான் ரொம்ப படித்தவளும் இல்லை, நான் ரொம்ப பெரிய பணக்காரியும் இல்லை, ஒன்றும் கிடையாது, 0 நான். ஆனால் கர்த்தர் வந்தார், நான் ஹீரோவாகிட்டேன் இன்னைக்கு, அதுதான் உண்மை. ஆனால் நீங்களும் ஹீரோவாக ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபித்து முடிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க ராஜா, எத்தனையோ கோடி மக்கள் எத்தனையோ கோடி இருந்தாலும் ராஜா, எங்களை வேறு பிரித்திருக்கிறேன், எங்களை சொந்தமாக்கி இருக்கிறேன், எங்களை பயன்படுத்துகிறேன், எங்களை உயர்த்துகிறேன் ராஜா. எண்ணி பார்க்கவே முடியல ராஜா. உலகம் எங்களை அற்பமாக எண்ணினாலும் நீரப்பா நித்தியமான இன்பத்துக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர் ராஜா.
அப்பா நாங்கள் உடைய பிள்ளைகள் என்று சொல்வது மட்டும் அல்ல ராஜா, கிரி மூலமாக வெளிப்பட கிருபை செய்ய ராஜா. அப்பா இந்த ஊழியத்தை உன் கருத்தில் கொடுக்குறோம். மகன் அப்பா பலகீனமான மகன் ராஜா, சில வேளையை சாப்பிடாமலும் அப்பா உமக்காக ஓடிக்கொண்டிருப்பது உமக்கு தெரியும். எத்தனையோ பாடுகள் மத்தியில், எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் ராஜா நாங்கள் கண்கூடா பார்த்த ராஜா, நடக்க முடியாத வழிகள் ராஜா. அப்பா நீதாமே முன்குறித்தீர், பேர் சொல்லி அழைத்தீர், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர் ராஜா. நாங்களும் ராஜா அப்போ சிலர் உம்மோடு கூட இருந்தது போல நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு ராஜா ஜெபிக்கவும், தாங்கவும், விசாரிக்கவும், அன்பு செய்யவும் பயன்படுத்தும். உண்மையான கிறிஸ்து பிறப்பு இந்த ஆண்டிலிருந்து தொடங்குதுன்னு சிலர் நினைக்கும்படியாக ராஜா செயல்பட போவதுக்காக நன்றி ராஜா. தாழ்த்துக்கிறோம். மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் அநேக லட்சங்களை எழுப்பித்தர போவதுக்காக நன்றி. தாழ்த்துக்கிறோம். வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் வீட்டில் நல்ல பிதாவே. ஆம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? வீடுகளில் ஹெவன் டிவியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு 25th. ஹல்லேலூயா. நீங்களும் வீடுகளில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள். ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் காலையில் உட்காந்து குட் மார்னிங் பிரைஸ் எல்லாம் அனுப்புகிறீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, ஆமாம் நம்ம சொல்லாததுனால தான் அவங்களுக்கு வேறு யாரெல்லாமோ அனுப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆபேர் சொல்லுங்கள். ஆமாம், நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் தந்த குடும்பத்தை நாம் நேசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு 12 நபர்கள் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். அந்த கௌரவத்திற்கான ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு அடையாளத்திற்கு ஒரு பிரதான சொந்தமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமையான கில்பர்ட் ராய் அங்களை முன்பதாக அழைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பலத்த கரகோஷங்களோடு எல்லாரும் கரங்களை தட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை திருவொற்றியூர் ஒய்எம்சியில் வைத்து நடைபெறும் கூட்டம். இதை கொஞ்சம் விரிவாக நம்ம செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இடத்தை எடுத்து கடவுள் நம்மளை கொண்டு சேர்த்திருக்கிறார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏதோ என் மனசில் சில காரியம் தோணுச்சு. மேத்யூவை பிரதரை எப்போவுமே தெரியும். அப்போவுமே என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஆள் பணத்தை எல்லாம் கொண்டு போட்டு நேபாளில் கொண்டு போகிறாரு? நேபாளில் கொண்டு விதைக்கிறாரு, ஏன் இருக்கும்? இதை மெட்ராஸில் விதைக்கக்கூடாதா? அப்படி எனக்கு மனசில் நிறைய எண்ணம் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, இவங்க விதைக்க மாட்டேங்கிறாரு. உண்மையில் அதை திங்க் பண்ணி பார்த்தா நேபாள் ஒரு நல்ல பூமி, விதைகளை விதைக்குள்ளதுக்கு நல்ல பூமி. அவர் வேத வசனத்தை அங்கே விதைக்கிறாரு, நல்ல கனிகளை கொடுக்கறது. அந்த கனிகளை கொடுக்குற மக்களை பார்த்து நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த எண்ணத்தில் வராங்க. இங்கே சென்னை பட்டணத்தில் பாருங்கள், சர்ச் இருக்குது, சின்ன சர்ச்சு, பெரிய சர்ச்சு எல்லாம் இருக்குது, எவ்வளவோ சர்ச் இருக்குது. விதைக்கிறாங்க, விதை முளைக்கிறது இல்லை. அவங்க வீட்டில் போனால் சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள அடிபிடி, ஊர்லெல்லாம் பகை, யாரையும் நேசிக்கிறதே இல்லை. அதை அடுத்த பிரதிநிதி பார்ப்பான், என்னடா சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பெரிய இதெல்லாம் சொல்கிறாங்களே, அங்கே நடக்கிறத பார்த்தா நம்மளும் அதில் சேரலாமா சேரண்டாமா அப்படியே டைனமோலே இருப்பாங்க. அப்புறம் திங்க் பண்ணுவாங்க, வேண்டாம், நமக்கு பழைய இது போல நம்ம இருந்துடலாம், இது எதுக்கு வம்பு அப்படின்னு. இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா வளரல, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மேத்யூ செய்கிற பார்த்திங்கன்னா அங்கே இருந்து ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே ஒரு சர்ச்சை ஓப்பன் பண்ணி அங்கே மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கெல்லாம் பார்த்து, ஆஹா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாம் ஏன் ஆகக்கூடாது அப்படி எண்ணம் அவங்க மனதில் எழுவதனால தான் மேத்யூ பிரதர் இன்றைக்கு நேபாளில் இருந்து ஊழியத்தை செய்கிறாரு. அது கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு இது. அவருக்கு என்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை விஷுவல். மேத்யூ பிரதர் செய்தாருன்னா கடவுள் கொடுத்த பெரிய தரிசனம். இது மென்மேலும் வளரணும். அநித்தியமான நித்திய ஜீவனை அடையும்படி தான் இந்த ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்ய, எல்லாத்தையும் பற்றி வர வேறு ஒன்றும் சொல்லலை. அநித்தியம்னா சாபந்தான்.
இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டு போயிட்டார். அந்த நித்திய வாழ்வுக்காக அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். கரங்களை ஊக்குவீங்கள். அவரோட விஷயம் பாருங்கள். நான் என்கிட்ட சொன்னார், அங்கிள் ஒரு 12 பேர் 70 வயசுக்கு மேலுள்ள எல்டர்ஸை நம்ம கூட்டி கொண்டு வந்து நம்ம மீட்டிங்கில் ஆனர் பண்ணோம். நான் சொன்னேன், இது யாருமே பண்ணாத ஒரு, எனக்கு அந்த சோசியலாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது யாரும் பண்ணலை. நல்ல ஒரு திட்டம். எல்டர்ஸை ஆனர் பண்ணோம். மூலையில் வீட்டில் ஒதுங்கி இருப்பாங்க, யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. வீட்டு வந்தாலும் பிள்ளைய கதை தட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இவங்க உள்ளாலே இருக்க வந்திருப்பாங்க. நிறைய பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு எல்டர்ஸாக எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு திங்க் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டேன். ஐயா வந்தால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். எனக்கு 82 வயசு ஆகுது. என்னை யாரும் கூட்டி கொண்டு கூட வர மாட்டாங்க. அநேகருக்கு பதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஹெயில் அண்ட் ஹெல்த்தியாக நான் எல்டர்ஸை தேடினா எனக்கு கொஞ்சம் பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் கனம் பண்ணாவிட்டாலும் அந்நியர்கள் கனம் பண்ணாவிட்டாலும் ஒரு தேவதாசர், ஊழியக்காரர், நேபாளக்காரர் ஒரு கனப்படுத்துகிறாரு, அதுக்காக நம்ம கொஞ்சம் வாலண்டியர்ஸை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு ஒரு 12 பேரை நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் தான் திங்க் பண்ணேன், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனாலும் வர முடியாத லெவலில் இருக்காங்க. அவர்களை ஆனர் பண்ணுவதற்காக நம்முடைய கேவன் டிவி சார்பில் நாம் இன்று மிஸ்டர் மேத்யூ அவர்கள், பிரதர் மேத்யூ அவர்களை வரவழைக்கிறேன். முதலாவதாக எல்டர் பர்சன் மிஸ்ஸஸ் கான்ஸ்டன்ஸ் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வயதில் மிகவும் மூப்பர்கள், ஒரு தலைமை ஆசிரியராக படிப்புரிந்து நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர்கள். அவர்களை கௌரவப்படுத்துவதில் ஹெவன் டிவி அவர்கள் பெருமிதப்படுகிறார்கள். நாங்கள் உங்களை பாராட்டுவதில் பெருமிதப்படுகிறோம். இந்த பொன்னாடையை ஹெவன் டிவி பிரதர் மேத்யூ அவர்கள் அணிப்பார்கள். அத்துடன் அவர்களுடைய ஒரு கேடயத்தை மேத்யூ அவர்கள் வழங்குவார்கள், கௌரவிப்பார்கள். கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நம்ம இதில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவர் தான். கடைசியாக அருண் ஜோசப் அவர்கள் 2 வார்த்தை பேசணும்னு துடிக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட மயக்க கொடுக்குறேன், 2 வார்த்தை பேசுவார். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தெம்பாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் வந்த இடம் நல்ல இடம், சிறப்பான இடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிடித்தமான இடம். எல்லாரும் அங்கங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் கையை தட்டலாங்க. எல்லாரும் இந்த படத்தை பார்த்தீங்களா? ஐயா இந்த பக்கம் வாங்க, மறைக்காதீங்க. இந்த படத்தை பார்த்தீங்களா? இவர் பெத்த பிள்ளையா? இவர் பிள்ளை கடத்துறவரா? பிள்ளை கடத்துறவரா? இவர் பெத்த பிள்ளையா? நம்ம எல்லாரும் பசு போல பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கலெக்டராக்கி அடித்து முடித்து அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அது வாழ்க்கையா? அது வாழ்க்கை இல்லை. இதுதான்ப்பா வாழ்க்கை. இவர் தான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து சொல்றாரு, இவர் தான் என் நேசகுமாரன், இவரை போல சீடர்கள் வேண்டும் சொல்றாரா இல்லையா? அல்லேலூயா. இவருக்கு நம்ம உதவுனா இவர் பீரோவில் கொண்டு வைக்க மாட்டார். இந்த மாதிரிப்பட்ட காண்பெறாத பிள்ளைகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்து ஒரு வசனம் மத்தேயு 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் வருகையின் போது வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை நிறுத்துவார். ஏழைகளுக்கு கொடுத்தனால வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை போல எல்லாரையும் நிறுத்துவார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தாய், பசியாக இருந்தேன் பசியை தீர்த்தாய், உணவின்றி இருந்தேன் உணவை கொடுத்தாய்,
அந்நியனாக இருந்தேன், சேர்த்து கொண்டாய். சிறைச்சாலையில் இருந்தேன், வந்து பார்க்க வந்தாய். நோயாளியாக இருந்தேன், என்னை குணப்படுத்தினார். சொன்னாரா இல்லையா? ஏழை ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தார். நம்ம மேத்தி ஐயாவுக்கு நீ எதை செய்கிறோமோ அதெல்லாம் ஏசப்பாய்க்கு செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வளமாக வாழுங்க, எந்த கவலையும் படாதீங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்கு காயப்பட்ட அந்த கரத்தை ராத்திரி தூக்கம் வரலன்னா முத்தம் கொடுத்து தூங்கி பாருங்க, நாளை இருந்து நீங்கள் நல்லா தூங்குவீங்க. மிக நன்றி அருண் ஜோசப் அவர்களுக்கு. நன்றி நன்றி. ஆமென் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு தோணும், எதுக்கு திடீர்னு இப்படி கொடுக்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணணும், இவங்களோட பெரிய வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் நினைக்கிறேன் தோணும். நான் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இதில் உண்மையாகவே சொல்கிறேனே, நான் அப்படி ஒன்றும் பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. 3 பேர் தான் தெரியும், மற்றவங்களை நான் இது இல்லை. அவங்களுக்கு என்னை பார்த்துருப்பாங்க, நானும் அவங்கள பார்த்துருப்பேன். எனக்கு பழக்கம் இல்லை, இந்த பழக்கம் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருடம் ஆயிடுச்சு இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பித்து. 12வது வருடம் வரும் பொழுது அந்த லாக்டவுன் வரக்கூடிய நாட்கள், அந்த நாட்களில் தான் முதன்முறையாக கர்த்தர் நல்ல ஒரு அழகான ஒரு இடத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தார். இன்றைக்கி வரலாற்றை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒரு நாள். அந்த நாளுக்காக இந்த 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 12 பேருக்கு முன்னிலை வச்சு அங்கே ஒரு செயல் திட்டத்தை நம்ம இன்னைக்கு தொடங்க போகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன செயல் திட்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த கட்டடத்தினுடைய பர்பஸ் நிறைய இருக்குது. ஆமாம், நாகர்கோயிலில் சுங்கான் கடை, அங்கே தான் அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டப்பட்டு வருகிறது, வேலை நடந்துகிட்ருக்குது. ரொம்ப முக்கியம் என்னென்னா அங்கே அந்த இடத்துல தேவ கிருபையினால் அந்த மிஷினரிகள் வருவது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய செயல் திட்டம் இருக்குது. அதில் 2 செயல் திட்டங்களில் ஒன்று உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே மதிய நேரம் உணவில்லாமல் அல்லது மதிய நேரம் உணவு சாப்பிட வசதி இல்லாமல் 500க்கும் 600க்கும் மேற்பட்ட வாலிப பிள்ளைகளை நான் பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கன்னியாகுமரியில் உள்ளவங்க இங்கே இருப்பீங்க, வீடுகளில் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. இதுவரை பார்க்கலன்னா ஒரு 12 மணிக்கு போல் பார்வதிபுரம் பாலத்துக்கு கீழே மார்த்தாண்டத்தில் இந்த பாலங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாலிப பசங்க, வாலிப பிள்ளைகள், அல்ல டெலிவரி பாய், அல்லனா மெடிக்கல் ரெப்பு, அல்லன்னு சொன்னால் ஒரு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவங்க இந்த மத்தியான நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா உண்மையாக ஒரு 80 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா செலவு பண்ணக்கு அவங்கள்ட்ட காசு இருக்காது. நீங்கள் கேட்கல, ஏன் அவனுக்கு வீட்டிலேருந்து சோறு கொண்டு வரலாம் இல்லான்ட்டு. சோறு கொண்டு வரக்கூடிய அளவில் உள்ள பொறுமை அந்த தொழிலில் கிடையாது. காரணம் 6 மணி 7 மணிக்கே அவங்க ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் அந்த மாதம் ஒரு சம்பளத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது எனக்கு கண்ட ஒரு காரியம் என்னென்னா, இந்த மத்திய சாப்பாட்டுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. அப்போ ஒருத்தட்டியா போய் பேசி 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 கடைசியில் அவங்க இலவசமாக சோறு வாங்குறதுக்கு என்ன இல்லை, தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ யோசிச்சு பார்த்தேன், அப்போ என்ன பண்ணலாம்? இந்த யூடியூப்பில் அடிக்கடி வரும், அந்த ஊரில் 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த ஊரில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் விளையாட்டு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் பல விளையாட்டுகள் இருக்குது. இதில் இந்த உணவில் விளையாட்டு என்ன செய்யக்கூடாது, வீணாக்கவும் கூடாது, உணவில் விளையாடக்கூடாது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இதை ஒரு திட்டமாக கொண்டு வரணும். அந்த திட்டம் நான் இல்லைனாலும் நடக்கணும். அந்த திட்டத்தில் மேத்யூ பிரதர் பிடிச்சிட்டே நிற்கணும் இல்லை, அந்த திட்டம் நடக்கணும். அதுதான் 10 ரூபாய் சாப்பாடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த செயல் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்கான் கடையில் தொடங்க போகுது. யாருக்கு பசிச்சா, ஆனால் உழைப்போருக்குள்ள சார், இந்த வடியும் குடியெல்லாம் உள்ளே வரக்கூடாது. ஹெவன்ஸ் கார்டனுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதில் அவன் பதிவு பண்ணி தான் அந்த கார்டு வாங்க முடியும். அந்த கார்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் பகல் நேரங்களில், நான் தவறாக நினைக்காதீங்க, பகல் நேரம் அப்பா அம்மாட்ட இருந்து பேசுவதற்கு நேரம் இல்லை. நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படின்னா அம்மா அப்பாட்ட இருந்து பகலில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தால் நான் வேலைக்கு எப்படி போகிறது? அது ஒரு பாயிண்ட் தானே. ஆனால் நான் அதை தாண்டி என்ன பார்க்குறேன்னா கேரிங் இல்லை. அப்போ இதை ஒரு குறையாக நான் நினைக்கல. நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அப்பா அம்மா இப்போ இல்லை கூட, சரி என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்க்குறேன், டவுனுக்குள்ளே இறங்கி பார்க்குறேன். பார்க்கும் பொழுது அங்கங்கே சில வயதானவர்களை பார்த்து, இந்த அம்மாவை பார்த்தா கொஞ்சம் நல்ல இதாக இருக்காங்களே, கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் லுக்காக இருக்கு, இவங்க இப்படி ஒரு நேரம் சோத்துக்கு வேண்டி இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு மெதுவாக போய் பேச்சு கொடுக்கலான்ட்டு ஹோம் சர்ச் பக்கத்தில் உள்ள கல்லில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் ஹோம் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சு பக்கத்தில் உள்ள கல்லில் எல்லாரும் மத்தியான உணவுக்காக இருப்பாங்க. ஒரு நாள் நானும் அந்த கல்லில் போய் உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்தது கதை கேட்குறதுக்கு. அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க, இவன் எனக்கு போட்டியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு
நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ அங்கே போய் உட்காருன்னு என்னைய விரட்டிட்டாங்க. அங்கே போய் அடுத்த கல்லில் உட்காந்தேன். அங்கே போனால் அங்கே ஒரு அம்மா அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே அவங்கள என்னை பார்த்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் எங்கே இருந்துன்னு. களியக்காவில் பக்கம் ஒரு இடத்த சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க? காலையில் என்னை மகன் கொண்டு வந்து என்ன இங்கே இருத்துவான், சாயங்காலம் வேலை முடிஞ்சு போகும்போது கூட்டிகிட்டு போவான். அப்படியே கேட்குறேன், அது எப்படி? இல்லை ஏன்னா மகன் இங்கே ஒரு பேங்குக்கு பேர சொல்லி அங்கே மேனேஜராக இருக்கான். நான் உடனே டக்குன்னு அவங்கள அந்த சாரா? ஆமாம். அவங்க அம்மாவா நீங்கள்? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன? நான் ரிட்டையர்டு ஹெட்மிஸ்டர்ஸ். அதாவது வானம் விளக்கத்தை காலனும் போல இருந்துச்சு. ரிட்டையர்டு ஹெட்மிஸ்டர்ஸு மோர் தென் 48 சம்திங் இது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற அம்மா வீட்டில் என்ன பிரச்சனை? மருமகளுக்கு கூட உடஞ்சிட்டேன். ஏம்மா 10,000 ரூபா பென்ஷன் கிடைச்சாலே நாங்கள் நல்லா பார்த்தோமே. ரொம்ப அது மனவேதனையாக இருந்துச்சு. சரி, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு நான் கேட்டேன், கையில் ஏன் கவர் கட்டியிருக்கீங்க அப்படின்னு. கையில் ஏன் கவர்? வலது கையில் என்ன கட்டியிருக்காங்க? பிளாஸ்டிக் கவர் கட்டியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு. அது கையில் ஒரு புண்ணுன்னு. நான் சொன்னேன், இந்த புண்ணு மாதிரி தெரியலையே, ஏதோ வடியுதே, கொஞ்சம் அதை கலத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் வேற பிடிச்சி பார்த்தா கையெல்லாம் வெந்திருக்கு. அப்போ இந்த கை எப்படி வெந்துச்சு அப்படின்னா அவங்க பேசவே இல்லை. நான் இல்லை, உங்களுக்கு நானும் ஒரு மகன்தான் அப்படி இப்படி சொன்ன உடனே மெதுவாக சொன்னாங்க, அது சோத்துக்குள்ளால் என்னை கையை முக்கிட்டாங்க. சோத்துக்குள்ளே எப்படி கையை முக்கினாங்க? அது என்னை மருமக முக்கிட்டா. ஏன் முக்கிட்டா? அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு. ஆமாம் பிள்ளை, எனக்கு வந்து பயங்கர ஞாபக மறதி. ஓ, அப்போ என்ன ஞாபக மறதி? என்கிட்ட அடுப்பில் சோறு இருக்குது, நீங்கள் பார்த்துடுங்கன்னு அவள் ரேஷன் கடை போயிட்டு வந்தா. ஆனால் அவள் ரேஷன் கடை போயிட்டு வர்றது வரைக்கும் நான் மறந்துட்டேன். சோறு என்ன ஆகிப்போச்சு? கரிஞ்சி இல்லை, கரிஞ்சி அது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் புகை போகிற அளவில் அது இதாகிப்போச்சு. மருமக வந்தா, உள்ளே போய் பார்த்தா புகை மண்டலத்தில் கேஸை படப்படான்னு ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா கல்லாம் கரிஞ்சு கிடக்கு. நேராக வெளியே வந்தா. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். கூட்டிகிட்டு போனா, கொண்டு வந்து காட்டி கொடுத்தா. இவங்க அப்படியே முளைக்கிறாங்க. டக்குன்னு கையை பிடிச்சி சோத்துக்குள்ளே முக்கி எடுத்துட்டா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டக்கு அந்த சோத்துக்குள்ளே கையை முக்கிட்டு எடுத்த உடனே கொண்டு போய் ஓடி போய் தண்ணிக்குள்ளே கையை போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு? நடந்த சம்பவம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, இது எங்கள் ஊரில் உள்ளது மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்லேயும் உள்ள கதை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா வீட்டுக்கும் போய் லைட்டு சுவிட்ச் ஆன் பண்ண எனக்கு முடியாது. குறைந்தபட்சம் நான் இருக்கிற அந்த ஊருக்குள்ளேயாவது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இந்த பில்டிங் கட்டும் பொழுதே நான் சொல்லிட்டேன், கீழே உள்ள அவ்வளோ இடத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு எல்டர்லி டே கேர் ஷெல்டர் வரப்போகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எப்பா எங்கள் அம்மாவை பார்க்குறது கஷ்டம், எங்கள் அப்பாவை பார்க்குறது கஷ்டம்னு நான் என்ன அர்த்தத்தில் நீங்கள் யாரும் தவறாக எடுக்கக்கூடாது. ஏன் இவங்களை பகல் நேரம் நம்ம கார்டனில் வந்து இருக்கட்டு என்ன, அந்த கார்டனில் உள்ளே வந்தால் அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு மத்தியானம் சாப்பிட்டா உறங்க வரும், உறங்குங்க. அது எனக்கு டிவி பார்க்கணும், டிவி பாருங்கள். எனக்கு கொஞ்ச நேரம் செடி நடணும், செடி நடுங்க. இல்லை எனக்கு சண்டை போடணும், வாங்க சண்டை போடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனை பண்ணணுமோ பிரச்சனை பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தாய் தகப்பனுக்குள்ள தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு தரிசன விதை இருக்கிறது. அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்துக்காகத்தான் இவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, பூட்ட பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்போ எனக்கு ஆசை என்ன, பகல் நேரம் அவங்கள உள்ள கொண்டர வைக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கவிஞர் இருப்பார், அவங்களுக்குள்ளால ஒரு தோட்டக்காரர் விவசாயி இருப்பார், அந்த அம்மாவுக்குள்ளால ஒரு சமையல் வல்லுநர் இருப்பாங்க. ராமன் சொல்லுங்களேன். அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரே வழி, அவங்க வீட்டுக்குள்ளே போய் நான் கதை கேட்டால் என்னைய கொண்டே விடுவாங்க. அப்போ அவங்கள நம்ம எங்கே கூப்பிடணும்? இங்கே வந்து சந்தோஷமாக இருங்க, இயேசுவை நல்லா ஆராதிங்க. கொஞ்சம் நேரம் தனியாக ஜெபம் பண்ணணுமா, நல்ல ரூம் இருக்குது, போய் ஆராதிக்கலாம். அந்த கீழ்த்தளம் அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்துட்டோம். அது ஒரு பெரிய பட்ஜெட். அந்த தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் பெரியவர். அப்போது அடுத்த வருஷம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி அந்த பில்டிங் ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை இப்போ நம்ம திறக்க போகிறோம். நம்ம யார் முன்னிலையில் இதை திறக்க போகிறோம் அப்படின்னா, இன்று கௌரவப்படுத்தப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஒருக்கா கூட வரணும். நல்லா கவனிங்க. 21/12 இங்கே அவர்கள் வேலையை இவங்க தான் ஆரம்பித்து வைக்க போகிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இவங்க ஆரம்பித்து வைக்க போகிறாங்க இவங்க முன்னிலையில். இதுதான் கல்வெட்டு. அங்கே கல்வெட்டு வரும் அந்த டேட்டில்.
அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த டே கேர் ஷெல்டர் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த இடத்துக்கு பேர் ஹெவன்ஸ் கார்டன். அந்த பிளேஸோட நேம் வந்து சுங்கான்கடை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹெவன் டிவி மூலம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு குறிப்பாக சென்னை மண்டலத்தின் சார்பாக திருவெட்டியூர் சிஎஸ்ஐ இன்ப இயேசு ஆலயத்தில் வைத்து நடக்கக்கூடிய தரிசன விதைகள் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு கௌரவப்படுத்தப்பட்ட அந்த 12 அருமையான சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி அவர்களுக்கு முன்னிலையில் நம்முடைய ஹெவன் டிவி ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கக்கூடிய, குறிப்பாக நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய பரலோக ஜெப மையத்தை ஒருங்கிணைத்து தரக்கூடிய அருமையான கில்பர்ட் ராய் அங்கிள் அவர்கள் நம்முடைய நாகர்கோயில் பட்டணத்தில் சுங்கான்கடையில் இருக்கக்கூடிய ஹெவன்ஸ் கார்டன் அதில் 2025 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போகக்கூடிய அன்றுதான் அது ஆரம்பமாகிறது. அதனுடைய முதல் கட்ட வேலையை அருமையான டபிள்யூ கில்பர்ட் ராய் அவர்கள் OMCA திருவெட்டியூர் மற்றும் KCFCயுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது எங்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் திறந்து வைப்பார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவோம். நேசிப்போம், யோசிப்போம், போஷிப்போம். நீங்கள் யாரையும் நேசிக்கலாம், எல்லாரையும் போஷிக்கலாம். ஆனால் போஷிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? யோசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இது இன்று 21/12/2024 சென்னை மண்டலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எல்டர்லி டே கேர் ஷெல்டர். இந்த திட்டம் ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே வரக்கூடிய 12 திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டத்தை ப்ராஜெக்ட் இன்னாக்ரேஷன் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இதை அங்கே திறந்து வைக்க போகக்கூடிய, இன்னைக்கு வேலையை ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க இவங்க அவ்வளோ பேரும். இந்த டேட்டில் இவங்க எல்லாரும் அங்கே நேரடியாக வந்து ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று உங்களை மிக அன்போடு மனதார அழைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டலாமா உற்சாகமா? ஆமேன், ஆமேன். இதுதான் உங்களை நான் ஹானர் பண்ணதில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எங்கும் கூறுவோம் மெஸ்ஸியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம் மெஸ்ஸியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாலனை போற்றுவோம். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி மின்மணியை கண்மணி ஒப்பில்லாத வான்பர சத்தியனை நித்திய கன்னிமரி பாலகர் போற்றி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி மின்மணியை கண்மணி ஒப்பில்லாத வான்பர சத்தியனை நித்திய கன்னிமரி பாலகர் போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம் மெஸ்ஸியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார்.
கோனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லனை மீதில் தேவன் பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். கோனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லனை மீதில் தேவன் பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணி ஒப்பில்லாத பொற்பர சத்தியனை நித்திய கன்னிமாரி பாலகன் போற்றி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணி ஒப்பில்லாத பொற்பர சத்தியனை நித்திய கன்னிமாரி பாலகன் போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரில் தோன்றினார். பாரில் தோன்றினார். பாரில் தோன்றினார். ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக வீடுகளில் உட்கார்ந்து ஹெவன் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க எங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினம் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. லூக்கா 2வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு ஒரு தாட்டு தான் தரப்போகிறேன். அல்லேலூயா, சந்தோஷம் தானே? வேர்ட் ஆஃப் காட் இல்லாமல் ஒரு கூட்டம் முடிக்க முடியாது. அது உப்பில்லாத ஒரு சாப்பாடு மாதிரி ஆகிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நேபாள் தரிசனத்தை உங்களுக்கு மத்தியில் உங்கள் இருதயத்தில் விதைத்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். இன்னைக்குள்ள வசனம் என்ன தெரியுமா? வாசிங்க யாராவது ஒருத்தர். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ இந்த அருணங்களுக்கு வந்தார், அவருக்கு சப்ஜெக்ட் உண்டு, அவர் நமக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் உண்டு இல்லை. ஆனால் போகும்போது ஒரு வார்த்தையை போட்டார், எப்படி? எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் இப்போ என்ன சொல்லுது? தேவதூதன் என்ன சொன்னானா? பயப்படாதிருங்கள். ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன். பிரதர், சிஸ்டர், அருமையான அங்கிள், ஆண்டி, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எது லக்கேஜ்னு தோணுதோ அதை கீழே வச்சிருங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நீங்க ஏன் பயப்படுறீங்க தெரியுதா? பின்னாடி உள்ளவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் நிறைய பேர் பின்னாடி இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஏன் பயப்படுறீங்க தெரியுமா? எல்லா லக்கேஜையும் தூக்கி. ஆமாம், எனக்கு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஒரு 13 இருக்க தலையில் தூக்கி வச்சுட்டு நான் என் பாட்டுக்கு போகிறேன். எனக்கு வேலை முடிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனமே, இந்த 13 பேரும் குடும்பமா வந்து அந்த நல்ல செய்தியை பார்ப்பார்கள். அது பார்க்கணும்னா பயப்படக்கூடாது. எனக்கு என்ன ஆயிருமோ, என்ன தள்ளி விடுறது போல இருக்கு, எனக்கு அடிக்கடி தலை சுத்து வருது. அம்மா வந்து இங்கே கழுத்தில் பெல்ட் போட்டு வந்தாங்க இயேசுவின் நாமத்தினால. அது என்ன எலும்பு தேய்வு, நரம்பு தேய்வுன்னு 1000 கதைகள் சொல்லுவாங்க. இயேசுவின் இரத்தத்தினால குணமாகாத வியாதிகள் எதுவும் இல்லை. அம்மா இங்கே வந்து நிற்கும் போது அவங்கள இங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. இயேசுடைய அந்த பிறப்பை அறிவிப்பதற்காக நான் நேபாளுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ 2100 குடும்பங்களுக்கு எல்லா இடமும் கொடுத்துட்டோம். அடுத்த லாட்டு, அதாவது அடுத்த லோடு வர்றது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்போ 3 பேர் சேர்ந்து நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இதில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளால ஒரு கிராமத்தை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு, நம்ம போகணும். உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, அது எப்படி எக்ஸாக்ட்லி 13 கிலோமீட்டர் எப்படி போகிறது?
வழி கிடையாது, அதுக்குள்ள ரோடு கிடையாது. என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், இதுக்கு எங்கேயாவது வழித்தடங்கள் இருக்கும். யாராவது 10 பேர் நடக்கும்போது அது ஒரு தடமாக இருக்கும், அது வழியாக நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நாங்கள் என்ன செய்தோம், 3 பேர் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் போகும்போது நல்லா கவனிங்க, அம்மாவுடைய அந்த பெல்ட்டை பார்த்தோன்னே வந்த ஞாபகம். இன்றைக்கு இந்த நாளில் அம்மாவுக்கு நம்ம எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறோம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேம்மா, அந்த பெல்ட் நீ உங்களுக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யார் தெரியுமா? வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இப்படி உட்காந்துருப்பேன், அப்படியே அந்த தலைச்சுத்து வந்து என்ன பண்ணிடுவேன், தலை போய் அப்படியே செவத்தில் அடித்து எங்கே உட்காந்துருப்பேன் சொல்லுங்க, அதிலே உட்காந்துருப்பேன். எவ்வளோ நேரம்? எப்போ ஞாபகம் வருதோ அவ்வளோ நேரம் நடந்து போயிட்டே இருக்கிறேன். என் கூட உள்ள 2 பேருக்கும் எனக்கு இப்படி தலை சுத்து, எலும்பு தேய்வு, நரம்பு தேய்வு ஒன்றும் தெரியாது. போயிட்டே இருந்தேன், ஒரு மரத்துக்கிட்ட போனேன், உட்காந்தேன், அப்படியே படுத்துட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்க, பிரதர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்களுக்கு தெரியாது நான் விழுந்தது எதில், தலை சுற்றி விழுந்தது. இப்போ இதே தலை சுற்றி விழுந்தது நான் பஸ்லையோ ரோட்லேயோ விழுந்தா என்ன எப்படி நினைப்பாங்க? அட்டாக்குன்னு நினச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க, போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன முடிவு பண்ணிடுவாங்க, இது நல்ல சரக்கு அடிச்சுட்டு இது தூங்குது, உண்டா இல்லையா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவின் பிறப்பு நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஏன் தெரியுமா? அந்த ஒரு தெய்வத்துக்கு தான் பிறந்த நாள். தில்லா சொல்லலாங்க, கெத்தா சொல்லலாம், ஜீசஸோட பர்த்டே கிறிஸ்மஸ். என் இயேசு சத்திரத்திலே பிறந்தார், சரித்திரத்தை பிரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, உலக நாடே கொண்டாடுது இல்லையா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்போ நம்முடைய தெய்வம் அவ்வளோ பவர்ஃபுல் லீடர். நான் அதிலே விழுந்து கிடந்தேன், 2 பேரும் பார்த்துட்டே இருந்தான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிஞ்சு நான் முழிச்சு பார்த்தேன். என்கிட்ட வந்து கேட்டாப்புல ரெஸ்ட் தீங்க, டே சோகம் இல்லாமல் கீழே தலை சுற்றி விழுந்து கிடந்தா பாவி பாலு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து தேசத்துக்காக ஜெபம். நான் விழுந்து கிடக்கிறேன், அவள் 2 பேரும் புதிய தேசத்தை தாரும், புதிய கிராமத்தை தாரதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமாடா? புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய நமக்கு என்ன பாடுகள் வந்தாலும் அதை தாங்குவதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். பயப்படாதிருங்கள். அம்மா நீங்க பயப்படாதுங்க, விசுவாசத்தோட இருங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் குழந்தை இல்லை பிரதர், 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம். ஐயா 18 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்துக்கு என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இப்ப கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆகல, கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அப்படி ரொம்ப கொண்டாடுறோம். சிலர்லாம் பார்த்தா அக்டோபர்லேருந்தே துணி எடுக்கிறாங்க, நவம்பர்லேருந்தே பிரியாணி மசாலா வாங்குறாங்க, அடப்பாயசத்தை வாங்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. என்னத்துக்கு? 25ஆம் தேதிங்கிற ஒரு டேட்டில் பாயசத்தை காய்ச்சி குடிக்கிறதுக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வாழுகிற நாட்களில் உங்கள் மனசுக்குள்ள அந்த தெய்வம் என்ன சொல்லுகிறார் அதன்படி நடந்து காட்டுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் அதை செய்யுங்க. என் அருமையான பெற்றோர்கள், நான் செய்தியை முடிக்கிறேன். தயவு செய்து பயப்படாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க. இந்த வசனத்தில் சொல்ல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசுவின் பிறப்பு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை. 28 கேரல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 13 பேர் கவர் கொடுத்துருக்குறாங்க, எங்கள் ஊழியத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ நான் யோசிக்கிறேன், நமக்கு என்ன செய்தி இப்போ? இது கஷ்டமான செய்தி. ஏன் 25 கேரல் வருது, 30 கவர் வருது, வீடை பூட்டிக்கிட்டு வெளியில் கொண்டு வச்சுட்டு நாய்கள் ஜாக்கிரதை, உள்ள மனுஷன் குடியிருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஐயா. கடைசியாக சொல்கிறேன், இந்த வருடத்தில் நான் உங்களை இப்போ பார்க்குறேன், நீ புதிய வருஷத்தில் தான் உங்களை சந்திப்பேன். ஒன்று சொல்லுகிறேன், நல்ல நிலத்தில் விதைத்தால் அது உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நான் கரெக்டாக கவரில் வச்சு அங்கே கொடுத்துருவேன் பிரதர். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் உடனே ஒன்று கொடுத்துருவேன். நீங்கள் ஒன்று கொடுக்குறதெல்லாம் அவங்க என்ன கணக்குங்கிறது நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், பைபிளில் இருக்குது. சரியான நிலம், நல்ல நிலம், நல்ல தரிசனம், நல்ல ஊழியம், நல்ல ஊழியக்காரரோடு நீங்கள் ஐக்கியத்தை வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களால் ஊழியம் செய்ய முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கிட்ட அந்த லாக்டவுன் நாட்களில் சில சகோதரிகள் சொன்னாங்க, பிரதர் சர்ச் இல்லை பிரதர், ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும்னு இருக்குது, வீட்டில் எங்கேயும் ஒரு மரியாதையே இல்லை. அன்னைக்கு மகளிர் மண்டாட்டு ஜெபம்னு ஒரு ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார்.
இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஜூலை மாதம் 2020 ஜூலை மாதம் ஆரம்பித்த ஒரு கூட்டம். இன்னைக்கு பாருங்க, ஹெவன் டிவியில் 36 சகோதரிகள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆமாம். ஏன்னா பெண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோன்னு சொன்னால் ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? இயேசுவின் பிறப்பை எளிதில் கொண்டு போக முடியும். இயேசுடைய பிறப்பை மற்றவர்களுக்கு நீங்கள் எளிதில் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் போகிறீங்க, இன்னைக்கு நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்கு உதவி செய்ய உங்களால் முடியுமா முடியாதா? நேபாளுக்கு நீங்கள் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்கிறது, நேபாளில் மிஷினரிக்கு கொடுக்குறதெல்லாம் அது உங்கள் ப்ராஜெக்ட். அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை பொறுத்தது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வீட்டில் இப்போ 25ஆம் தேதி இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி பிரியாணி சொல்லுங்கள். வீட்டில் பிரியாணி யாரெல்லாம் கிறிஸ்மஸுக்கு பிளான் பண்ணிட்டீங்க? கையை தூக்குங்க. நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிரியாணி அவ்வளோதான். ஏம்மா, இந்த பிரியாணியில் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சது. இயேசு பிறந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்றதுல ஒரு பங்கை கொடுங்கள். அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் இயேசுடைய பிறப்புக்கு எப்படி அற்புதம். இன்னைக்கு நம்ம இயேசு பிறந்ததே நமக்கு அற்புதம் செய்வதானே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றதானே. அவர் பிறந்ததுனால நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குது. அவர் பிறந்ததுனால நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவர் பிறந்ததுனால நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இங்கே கண்ணை முன்னா அங்கே கண்ணை திறப்பதற்கு நாம் உத்தரவாதிகளாக இருக்கிறோம். பயப்படாதிருங்கள். எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம். உங்கள் கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாமா? கை எடுத்து இருதயத்தில் வைங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய தெய்வம் பெரியவர். கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பலகீனத்தை மாற்ற உங்களால் முடியும். சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க ஒன்றும் கேட்க வேண்டாம். உங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. வெக்கப்படாமல் ஏசப்பட்ட அழுங்க. இன்னும் நான் நிறைய நாள் உயிரோடு இருக்கணும்ப்பா. நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நிறைய பேரை வாழ வைக்கணும். கேளுங்க. என் ஆண்டவருக்கு நன்மை செய்து ரொம்ப பிடிக்குங்க. நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீங்க. சொல்லுங்களேன். உங்கள் பலகீனத்தை சொல்லுங்கள். ஏசப்பா, என் பலகீனத்தை மாற்றுங்கப்பா. வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் குடும்ப எல்லையில் வராதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த தரிசன விதைகள் சிறப்பு கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவர் மேலையும் அப்பாவுடைய கரம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு விசை ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஹெவன் டிவி பங்காளர்களுக்காய், பார்வையாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நேபாள் ஊழியத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு சபைக்காக, போதகர்களுக்காய், சபை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆண்டவரே, வர முடியாமல் வீட்டில் இருந்து கஷ்டத்தில் ஏதோ ஒரு சூழலுமே நிமித்தம் வர முடியலப்பா. ஆனாலும் அவர்கள் தொலைக்காட்சியில் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள, ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும். இந்த தரிசனத்தை தூக்கி சுமக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீர்க்க ஆயுசை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் உண்டாகட்டும். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும். நல்ல செய்தியை கேட்டு புதிய வருடத்தில் கையில் குழந்தையோடு இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. நிறைஞ்ச மனசோடு ஆசீர்வதிக்கிறேன். டாக்டர்கள் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மருந்துகள், எத்தனை ட்ரீட்மெண்ட்டுகள் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. கற்பத்தின் கனி உம்முடைய கரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அது எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவரே, 3-4 பேர் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கக்கூடியவங்க, வீடுகளில் உட்கார்ந்து ஹெவன் டிவியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அப்பா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வில் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அற்புதம் செய்திருப்பதற்காய் நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்டர்லி டே கேர் ஷெல்டரை இன்றைக்கு நமக்கு இங்கே ஆரம்பித்து வைத்த திருமிகு W. கில்பர்ட் ராய் அவர்கள், திருவெற்றியூர் OMCA KCFC பிரசிடென்ட் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி இந்த மெமண்டோவை கொடுக்குறோம்.
அருமையான பாஸ்டர் குப்ராஜ் அவர்கள் ஜெபித்து முடித்துருவாங்க. ஏவின் டிவிக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாய், அதை இணைந்து செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கண்களை முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபரபரபோ ஓ ஷாலா பூதர தெலிபிதர தூலாமா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்த இந்த கிறிஸ்துமஸ் நாளை கர்த்தர் கொண்டாட பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நாள். தாது என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார். நீ பயப்படாதே, வியாதி கண்டு பயப்படாதே, துக்கத்தை கண்டு பயப்படாதே, மரணத்தை கண்டு பயப்படாதே, ஆனால் உபத்திரத்தை கண்டு பயப்படாதே, கண்ணீரை கண்டு பயப்படாதே, வருத்தத்தை கண்டு பயப்படாதே, கடனை கொடுத்து பயப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் இரட்சகரமாக அவர் உனக்காக எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நாளில் வந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சந்தோஷமாய் சமாதானமாய் இதை நடத்தி முடித்து கொடுத்த கர்த்தாவே உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். இந்த டிவி ஆசீர்வாதம் இந்த நாளுக்கு நாள் பரவத்தக்க இந்தியா முழுதுமாய் ஆன பழகி பெருகும்படியாய் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளை கர்த்தர் கொண்டாடப்படினால் அநேகர் கிறிஸ்துக்குள் உனக்குள் கர்த்தர் பிறந்திருக்கிறாரா, உன் இருதயத்தில் பிறந்திருக்கிறாரா? அந்த பிறந்திருந்தால் அந்த உள்ளான அன்பு இருக்காது, வேற்றுமை இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உனக்காக எனக்காக அவர் தன்னிப்பு கொடுத்து அவர் தேவகுமாரனாய் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாம் கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாங்கள் உடையெடுக்கவில்லை, பணமில்லை, எப்படி நாங்கள் கொண்டாடப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு நீ நன்மை கிருபை உன்னை சூழ்ந்துக்குள். ஹல்லேலூயா. ஆண்ட வந்த பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதிப்போம். அண்ணமாரை ஆசீர்வதிப்போம், தம்பிமார்களை ஆசீர்வதிப்போம், முதியோர்களை ஆசீர்வதிப்போம், அனைகள் வேலை செய்கிறமார்களை ஆசீர்வதிப்போம். இந்த நாட்களிலே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். அநேக பெண்கள், அநேக சகோதரிகள், அநேக முதியோர்கள் யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் மகனே ஆனால் உன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இந்த நாட்களிலே உன் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் திருமணம் நடக்கும். இதை கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாத பொங்கல். கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். இந்த ஏவன் டிவியோடு கர்த்தர் இருக்கிறார். இருந்த கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.